இந்த விஷ்ணு தனுசை உன்னால் கையாள முடியுமா என்று ஸ்ரீராமரிடம் கேட்க ஸ்ரீராமரும் பரசுராமரிடம் இருந்து அந்த சிவதனுசை மிகவும் லாபகமாக வாங்குகிறார். அதை கண்டவுடனேயே பரசுராமர் நீ இதை கையாளும் விதமே மிகவும் சிறப்பாக உள்ளது, நீ சிறந்த வீரன்தான் என்று ஒற்றுக்கொண்டு அவர் வனத்தை நோக்கி தவம் புரிய சென்று விடுகிறார். பிறகு அயோத்திக்கு இவர்கள் திரும்புகிறார்கள். ஸ்ரீராமரும் சீதையும் திருமணமாகி அயோத்திக்கு வரும்பொழுது அங்கு மிகுந்த உற்சாகத்துடன் மக்கள் அனைவரும் மற்றும் அனைவருமே அரண்மனையில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பளித்து மிகவும் குதூகலமாக அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் குதூகலமாக இருக்கின்றனர். இப்பொழுது ராமாயணத்தில் ஸ்ரீராமரின் குணங்களை விஸ்வாமித்திரர் ஒரு முறை தசரதருக்கு கூறுகிறார். ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது நாரதர் வால்மீகிக்கு ஸ்ரீராமரின் குணங்களை எல்லாம் கூறுகிறார். இப்பொழுது முதல் முறையாக ராமாயணத்தில் வால்மீகி ஸ்ரீராமரின் குணங்களாக அவருடைய நற்குணங்களை குறிப்பிடுகின்றார். பல குணங்களையும் குறிப்பிடுகின்றார். நான் சில